மத்திய அரசு கிட்டத்தட்ட 60,000 கோடி ரூபாய் மதிப்புடைய முழுவதும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட போர் விமானங்களை வாங்க திட்டமிட்டிருக்கதா தகவல் வந்திருக்கு. அது என்ன விமானங்கள் இருக்கா இந்த வீடியோவில் பார்க்கலாம். மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் அரசுக்கு சொந்தமான இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் நிறுவனத்திலிருந்து கிட்டத்தட்ட 97 போர் விமானங்களை வாங்க ஒப்பந்தம் கையெழுத்திட்டதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. இந்த ஒப்பந்தம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $7.8 பில்லியன் மதிப்புடையதுன்னு சொல்லப்படுது. இந்திய ரூபாயில் கிட்டத்தட்ட 65,000 கோடி ரூபாய்ன்ட்டு சொல்லப்படுது. இந்த அளவுக்கு பெரிய தொகை இதுதான் முறையாக நம்ம நாட்டில் தயாரிக்கப்பட்ட நிறுவனங்கள்கிட்ட வாங்கப்பட்டதாக சொல்லப்படுது. இதன்படி 97 தேஜாஸ் MK-1A என்ற லைட் காம்பேக்ட் ஏர்கிராஃப்டாக வாங்க இந்திய அரசு ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கிறாங்க. இந்த விமானங்கள் எல்லாமே ரஷ்யாவிட்டிருந்து வாங்கினா பழைய மிக் விமானங்களுக்கு மாற்றீடாக இருக்குன்ட்டு சொல்லப்படுது. இது பார்த்திங்கன்னா இது 2வது ஒப்பந்தம். ஏற்கனவே 2021 83 தேஜஸ் விமானங்கள் வாங்குறதுக்காக ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க. அந்த ஒப்பந்தத்தோட மதிப்பு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட $6 பில்லியன். இந்த அளவுக்கு பெரிய தொகை கொடுத்து விமானங்களை வாங்குறதால நம்ம நாட்டில் தயாரிக்கப்படக்கூடிய விமானங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுவும் இல்லாமல் நம்ம நாட்டில் இன்னும் பல உள்நாட்டு தள உற்பத்தி செய்ய நிறுவனங்கள் அதிக எண்ணிக்கையில் வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியாவினுடைய மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழே இந்தியாவிலேயே பல உள்நாட்டு நிறுவனங்கள் அதிக அளவிலான இராணுவ ஆயுதங்களை உருவாக்குறதுக்கு முன் வந்திருக்காங்க. இந்த ஆண்டோட தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா ரஷ்யா வடிவமைத்த MiG-29 விமானங்களுடைய இன்ஜின்களை இந்தியாவில் உருவாக்குறதுக்காக ஒப்பந்தங்களை ரஷ்யாவிடம் மேற்கொண்டாங்க. அந்த ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகி MiG-29 விமானங்களுடைய இன்ஜின்கள் இந்தியாவில் தயாரிக்கப்பட உள்ளன. இந்திய விமானப்படையில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 70 MiG-21 விமானங்களும் 50 MiG-29 விமானங்களும் செயல்பாட்டில் இருக்கின்றன. இந்த விமானங்கள் எல்லாத்தையுமே 2025 செயலிலிருந்து அகற்ற விமானப்படை முடிவு செஞ்சுருக்காங்க. இந்த விமானங்களுக்கு மாற்றீடாக தான் இப்போது நம்ம இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட தேஜாஸ் MK-1A என்ற விமானங்களை ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்திய விமானப்படையில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 260 சுகோய் Su-31 MKI என்ற விமானங்கள் இருக்குது. இந்திய விமானப்படைக்கு பார்த்திங்கன்னா இதுதான் முதுகெலும்பாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.